இந்த அம்மா பேசுனது தப்பு தான். அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா சரியா எப்படி பேசுறது? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுன சிஎம் சாருக்கே அது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா சிங்கம், புலி, கரடினெல்லாம் பேர் வச்சிருக்க மாட்டாரு. ஒரு முதல்வருக்கே இது பத்தின புரிதல் இல்லாத போது ஒரு சாதாரண சிறப்பு உதவி ஆய்வாளராய் இருக்கக்கூடிய சுமதி அவர்களை கேலி கிண்டல் பண்றது சரியானதில்லை. அவங்க பேசுனதெல்லாம் சரின்னு சொல்லல, பேச தெரியாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்தது தான் தப்புன்னு சொல்றேன். பள்ளி சிறுவர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எதை பேசணும், எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு அடிப்படை புரிதல் கூட இல்லாத இந்த அம்மாவுக்கு சிங்கப்பெண் சீருடைய கொடுத்த அதிகாரிகளை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா இது பத்தின தெளிவு அமைச்சர்கள் கிட்டயே இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை பாதுகாக்க இன்னொரு படையை உருவாக்கணும் அப்படின்னு. வெறும் சட்டையோட கலரை மட்டும் மாத்திட்டா போதாது. இந்த அமைப்புக்குன்னு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து திறமையான மனநல மருத்துவர்களின் உதவியோட இந்த அமைப்பை வழி நடத்தணும். இந்த அம்மா பேசுனதுல என்ன தப்புன்னு பார்க்கலாமா? 18 வயசுக்கு எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுறீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. அதை யார்கிட்ட சொல்றாங்க? அதே பெண் பிள்ளைகளோடு ஒரே கிளாஸ்ல படிக்கிற 18 வயதுக்கு குறைவா இருக்கிற சிறுவர்கள் கிட்ட தான் இதை சொல்றாங்க. ஏற்கனவே சிங்கம், புலி, கரடின்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளை மிரட்டும் தோணியில பேசுற இந்த அம்மா மேல போக்சோ கேஸ் போடலாம். ஆனா என்ன பண்றது, தினமும் ஒரே மாதிரி காக்கி சட்டையே போட்டு அழுத்து போன இந்த அம்மாவுக்கு புதுசா ஒரு கலர் ட்ரெஸ் கிடைச்சதும் கூடவே ஒரு பொறுப்பையும் கொடுத்ததுனால எப்படியாவது நாம போடுற ரீல்ஸ் ஹிட் ஆச்சுன்னா போலீஸ் வேலையை விட்டுட்டு அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில இப்படி செஞ்சிட்டாங்க. பாசா படத்துல ராரா ராமையா, எட்டுக்குள்ளதான் உலகம் இருக்கு ராமையா அப்படின்னு ஒரு பாடல் வரும். இங்க நான் என்ன சொல்றேன்னா, ஆறாரா பிரிங்க. ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளோட வயசை 6 பிரிச்சுக்கோங்க. முதல் 6 வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரியான கவனிப்பும், அந்த 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான கவனிப்பும் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 12 வயசு வரைக்கும் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை ஒன்னா உட்கார வச்சு பழக்கணும், ஒன்னா விளையாட விடணும். கலந்து பேசி விளையாடி மகிழ்ந்து அவர்கள் குறைஞ்சபட்சம் அந்த 12 வயசு வரைக்குமாவது ஒன்னா உட்கார வைங்க. அடுத்து 12 இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி கவனிப்பு இருக்கணும். அவங்க மத்தியில தான் இந்த போக்சோ வழக்குகள் குறித்தெல்லாம் நாம பாடம் எடுக்கணும். அவங்க கிட்ட தான் இந்த போக்சோங்கிற வார்த்தையவே பயன்படுத்தணும். அடிப்படை பாலியல் கல்வியை நாம கொடுக்கணும். நாம சரியானதை சொல்லி கொடுக்கல அப்படின்னா தவறானது தான் சரியானது அப்படின்னு அவங்க எதையாவது ஒன்ன தேர்ந்தெடுத்துருவாங்க. அவங்க தவறானதை சரியானதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே சரியானதை நாம சொல்லி கொடுத்துட்டோம்னா தவறான வழிக்கு அவங்க போக மாட்டாங்க. அவங்க கிட்ட இந்த போக்சோ சட்டம் குறித்தான விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம், சமத்துவத்தை போதிக்கலாம், கல்வி, குடும்பம், சமூகம், அரசியல் இது பற்றின புரிதலையும் அவங்க கிட்ட ஏற்படுத்தலாம். ஆனா ஒன்று, நம்ம சுமதி தங்கச்சி மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸில் பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சு நான் சிங்கப்பெண் வந்திருக்கேன், கரடி பெண் வந்திருக்கேன், காட்டெருமை பெண் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள மிரட்டக்கூடாது. இறுதியே என்ன சொல்றேன்னா, இந்த சுமதி அவர்கள் பேசுனது தப்பு தான், பேச தெரியாம பேசிட்டாங்க. அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தது தான் தப்பு. ஏன்னா அடிப்படையில் இங்க அமைச்சர்களுக்கு இது பத்தின புரிதல் இல்லை. அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் தேவைப்படுது. நன்கு கற்றறிந்த மருத்துவர்களை, மனநல மருத்துவர்களை ஆலோசனைக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாள சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டு அப்புறமா இவங்களுக்கும் பயிற்சி கொடுங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற இதே சுமதி பாப்பாவுக்கே பயிற்சி கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு யாரும் நல்லதை சொல்லித்தரல, அவங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல, சொல்லி கொடுத்தாதானு தெரியும். நல்ல பயிற்சி கொடுத்திருந்தா இதே சுமதி அவர்கள் நல்லாவே பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு நாம கத்து கொடுக்காம போனதான தப்பு. அதனால சுமதி அவர்களை கேலி கிண்டல் பண்ணாம இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் என்னென்ன மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எந்த மாதிரியான வழிகளை பின்பற்றலாம்னு நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.